திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது திருமந்திரம் வாசி பயிற்சியில் ஒரு முன்னேற்றமாக நம்ம சில குறிப்புகள் பார்த்துட்டு வரோம். அதை தொடர்ந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது அதன் ருத்ரன் என்னும் இயற்கை உளும் நாடி அல்லது உயிர் நாடி ஆகும். உருவை திருவாக்கும் உருத்திரனாய் ஒப்பந்தத்தில் நிற்பவர் இயற்கையின் நியதிமாவர். இந்திய வேதத்தின் ருத்ரம் ஒரு மிக முக்கிய அங்கமாக வகிக்கிறது. ருத்ரத்தில் மகாமிருதம் திவாஞ்சயம் பற்றி மந்திரம் இருக்கிறது. வேதம் படித்தவர்களுக்கு ருத்ரம் படித்தலை தவமாக மேற்கொண்டால் அது நம் உடலில் நிச்சயம் ஆகிறது. மனிதராய் பிறந்த ஒவ்வொருவரும் இதை அறிந்து போற்றுதல் வேண்டும். நியதியமாவது உடலில் ஊறும் அமிர்தம், அதாவது எல்சர் ஆகும். அஜ்ஞியமானது அடுத்தடுத்து ஊறும் அறிவுணர்வு ஆதாரம் ஆகும். அதற்கு உதவும் வாசி வழக்கமாகும். உடல் ஆதாரங்களை சிறப்பாகும் வாசியே இரு கதவுகளும் மூக்குத்துவாரங்களாக நம் உடம்பில் விளங்குகிறது. இயற்கையின் இறை அனுபவ தத்துவம் மனமாதிகளில் கலந்து மூச்சுடன் மூன்றாவதாக வந்து சேர்ந்து கொள்கிறது. அது உயிரை வளர்த்து உடலை பேணி காக்கிறது. அது காரண சரீரம் என்று அழைக்கப்படுகிறது. உடல் தோன்றுவதற்கு காரணமாக நின்ற பிரபஞ்ச தொடர்பை திரைதானது. அதான் மைக்ரோ காஸ்மிஸ் எலக்ட்ரோ மேக்னெட் நெட்வொர்க் மனம் என்று துணிக. அதுவே உயிர்களுக்குரிய பிரபஞ்ச தொடர்புகளை ஏற்படுத்தி இயற்கையை உழுகிறது. இதையே ஊழ் என்று கருத வேண்டும். ஊழ் என்பது பிறப்பு இறப்பை கணிக்கும் இயற்கை உள்ளாடும் கர்ம சட்டம் எனப்படும். மனமானது எண்ணத்திற்கு அதிபதியாகும். எண்ணம் சிந்தனை செயல்கள் கண் காது போன்ற புலன்களுக்கு பொறுப்பானது. புலன்களால் பெறும் அறிவு, அதை தொடர்ந்து அறிவுணர்வு மனமே காரணமாகிறது. இது எத்தனைக்கும் அறிவுணர்வு, அதாவது கான்சியஸ்னஸ், இயற்கை வேளாண்மை துறையிலிருந்து ஊழ் வழி வாழ்வியலை ஒழுகிறது. ஆன்ம உணர்வே நம் என்னும் உணர்வாக மனிதருக்குள் நிறைவதால் மனிதன் தனக்குள் தான் எல்லாம் தெரியும் என்று தன் செயல், தன் வெற்றி, தன் அடக்கம் என்று கருதும் மயக்கத்தால் திரிகிறான். நிலைத்த உறுதி பொருள் நான்கையும் விட்டுவிட்டு ஊழ்வினையால் அழிகிறான். நிலைத்திருக்கும் அறம்பொருள் இன்பம் வீடு என்னும் உறுதி பொருள்கள் அத்தனையும் இறையுணர்வு என்னும் பர ஆயனம் தான் காரணமாக இருக்கிறது. பர ஆயனம் என்பது பரப்போக்கு. பரன் என்பது மேல், அயனம் என்பது தோன்றி நடக்கும் முறை, அயனிக்கும் தன்மை. இத்தன்மை மறுபொருளாக மூச்சில் சூரிய சந்திர சக்திகளாக உடல் தட்ப வெப்பத்தை தன்மையை சீர் செய்ய ஒளி அலைகளாக மின்காந்த அதிர்வுகளை சுமந்து வந்து போய் கொண்டிருக்கிறது. P2 பைத்தான் பானிக் ஃப்ரீக்வன்சி. இதை அன்று பிராணாய என்று சித்தர்கள் அழைத்தனர். ஆன்மா நமது உடலாகவும் உள்ளமாகவும் உயிராகவும் இயங்கும் இயக்கத்தை அறிவுணர்வு, கான்சியஸ்னஸ் ஆழ்நிலையில் உண்மை இதுவாகும். அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, ஹையர் கான்சியஸ்னஸ் ஆர் ஆல் ப்ரிவெண்டிங் காட் கான்சியஸ்னஸ் இருக்கிறது. ஞான ஒளியிடும் பெரும் வழி ஆகும். இதுவே கடவுள் உணர்வை நம்மில் பெற்று தரும் சரியான வழியாகும். சித்தத்தின் ஆற்றலாகிய சிட் எனர்ஜி, த காஸ்மாலஜிக்கல் பவர், ஆன்மாவை நம்மில் நிலைவுகின்ற இறையுணர்வு, அதான் ஹையர் கான்சியஸ்னஸ். ஆழ்தள உளவியல் உண்மை என உணரும் யோகம் சித்தாத்ம யோக தியான வித்தையில் உள்ளது. நமது உளவியல் தத்துவங்கள் அறிந்து வித்தைகளால் உடல், உள்ளம், உயிர் இம்மூன்றையும் ஒருங்கிணைத்தால் வாழ்வில் சிறப்புகள் அனைத்தும் உண்டு. வாழ்வில் சிறப்பிமைக்கும் காரணம் மனப்போக்கே ஆகும். மனப்போக்கை மாற்றும் தன்மை வித்தைகளுக்கு உள்ளது. அதனை மனமுறை மருந்தாக நாம் பெறலாம். இறைவனை அப்பன் என்றும் சொல்வார்கள். பிரஜைகள் என்ற ஜனங்களுக்கும் அவரே அப்பன், அவரே பிரஜாபதி. பிர்மன் என்பார்கள். மலைகளுக்கும் அவரே அப்பன், மலைக்கும் அவரே அப்பன், அதான் மாரியப்பன்.
அவரையும் இருக்கின்றதைக் கண்டு போற்றுகின்றோம். செல்வத்திற்கு அவரே அதிபதி, அதான் செல்வ ராஜாகவும் நீங்கள் எல்லோரும் திகழ வேண்டும் என்று விரும்பி இறைவனிடம் விண்ணப்பிக்கிறேன். உங்கள் உயிர் நாடியாக இருப்பவர் உள்நாட பிரார்த்திக்கிறேன். ஆதியிலே நமச்சிவாய சித்தர் உயிர் நாடி தேடினார். அது முதல் சங்கமாக அமைந்தது. அவர் கண்ட 3 பெரும் உண்மைகள் உடலவியல், உள்ளவியல், உணர்வியல் ஆகும். ஆழ்ந்த மனதின் அவர் தேடுகையில் உடலில் இருள் வெளிச்சத்துக்கும் அதன் 3 அசைவுகளையும் நாடிகளென தன் உடல் அணுக்களாக கண்டார். இருளும் ஒளியும் உடலில் துடிகளாய் சேர்ந்து பிரிவதால் உண்டாகும் அசைவும் அசையா பொருட்களான தன் உடம்பில் நிகழ்வும் எல்லாமே பிரபஞ்சத்திலிருந்து உண்டானவை கண்டார். பசியெடுத்து உடலில் சேர்த்து உண்பது உணவாகும். அதிலிருந்து பிரிவது உடலாகவும் இருக்க கண்டார். உள்ளந்திரியங்களாகவும் நாடி நரம்புகளாகவும் அதில் ஓடித்திரையும் 3 முக்கிய அணுக்களாகவும் உயிர் உலாவுவதையும் கண்டார். அதில் ஒன்று உடலை உருவாக்குகிறது. அதற்கு பிர்மம் என்று பெயரிட்டு அழைத்தார். இன்னொரு உடலை பிற எதிரி அணுக்களிலிருந்து காக்கிறது. அது வெள்ளை நிறத்தாய் இருந்தால் அது வெள்ளை அணு என்று கண்டார். வெள்ளை அணு அதாவது வெட்டை அணு, அதாவது விட்டணு, அதான் விஷ்ணு, பின்னாளில் காக்கும் கடவுள் என்றானது. மூன்றாவது உருவை திறமாக்கும் அணு உருத்திர அணு. அது சிவப்பணுவாக இருக்க கண்டார். அது உயிர் வழி, அதாவது ஆக்சிஜன். தன்னளவில் ஆழ்தள மனதளவில் தன்னுடல் இருள் வெளிக்குள் ஒளியாக மறைபொருளாக இருக்கும் மெய்ப்பொருளை கண்டார். உணர்வில் கலந்த இவ்வணுக்களுக்கு வெளியில் உள்ள தனிமங்கள் ஆதாரமாய் இருப்பதை கண்டுணர்ந்து போற்றினார். அதையே மறுபொருளாக கண்டார். பின்பு பலரும் பலவாறு இயற்கை உண்மை இயங்கும் திணையை போற்றி தலைப்பட்டனர். உயிர்ப்பு, ஜீவன், ஆன்மா, பரமான்மா, சீவன், சிவன், சின்மயன், சிற்பரம், கடவுள், இறைவன், ஆண்டவர் எல்லாம் போற்றி தலைப்பட்டனர். இன்று அவைகள் மதங்களாக பிரிந்து இருக்கின்றன. பராசர முனிவர் வேத கால தோன்றுவதற்கு ஆதாரமான இயற்கை உண்மை பிரம்மத்தை உணர்ந்தார். அவர் கண்ட தன் வழி மகன் வியாசருக்கு உணர்த்தினார். வியாச பகவான் அதை மக்களுக்கு ஆகுமென்ற வேதமாக எழுதி வைத்தார். வேத காலத்திற்கு முன் மனதளவில் மனாமாதிகளில் நின்றிருந்த மறைப்பொருள் வேத காலத்தில் பிற எழுத்து வடிவிற்கு வந்தது. ஆதியில் எந்த மதமும் இல்லை. சனாதனம் என்று உயிரினங்கள் யாவும் மனிதர் உட்பட உடன்பட்டு ஒரு தோட்டத்திற்குள் ஒருங்கின யூனிவர்சல் ஒன்னஸ் வாழ்ந்து வந்தனர். மறைப்பொருளை அறிவான் வேண்டி தொடங்கிய மன்றங்களே இருந்தன. அவனை முதல் இடை கடை சங்கங்கள் என அறியப்பட்டன. மனதிலிருந்து கதைகள் ஏற்கனவே சொல்லப்பட்டன. அவை புராணங்கள் ஆயின. என்ன சொல்கிறாருன்னா, தொடர்ந்த இதிகாசங்கள் தொடர் சீரியல் போல தோன்றி வெவ்வேறு மதங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் தோன்றின. என்ன சொல்கிறாரு, மனித வாழ்வியல் சரிதிரகங்களாய் மறைந்தன. மறைப்பொருளாக இருந்து இன்னும் மறைப்பொருளாகவே இருக்கிறது. மெய்ப்பொருளாக நம் உடலில் விளங்கும் மறை நடையான இயற்கை நாடி என்று நடராஜ நடனமாக உயிர்களுக்கு அது சிட் எனர்ஜி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் என் இதயத்திலிருந்து வரும் கீதம் சொல்வது பரிமாண வளர்ச்சியால் நாம் பெற்றதென்ன என்பதை குறிப்பதாகும். இனப்பெருக்கம் தன் பெருக்கத்தாலே அழியும். எக்னாலஜிக்கல் பேலன்ஸ் என்பது இயற்கை விதியாக இருக்கிறது. இயற்கையில் உள்ள ஒவ்வொரு தோற்றமும் வளர்ந்து சிதைந்து மறைவதை நாம் காண்கிறோம். நல்லது கெட்டது என இரு வினை பயன்களும் உளதாய் இலதாய் இருப்பது இயற்கை காட்சிகளில் தெரிகிறது. ஆனால் முடிவில் என்ன நடக்கிறது? எல்லாம் அழிகிறது என்று கண்ணுணர்ந்த ஆழ்தள உளவியல் அறிவு பிறவோர் தெளிந்த சித்தத்தில் பிறப்பும் இறப்பும் தேரா உயிரின் தொடர்கதையே என்று பெருண்மொழி காஞ்சி குகனின் பாடல் கூறும் பல உண்மைகள் ஆகும்.
வாழ்வில் அவரவர் தன் இதய கீதத்தை மீட்டிருக்கும்போது இதை உணர முடியும். நன்மையும் தீமையும் பிறதர வாரா என்ற உண்மையை விளங்கும். திருமருந்திடத்தில் வரும் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வைகம் என்ற பாடலில் யா என்பது அதான் யான் பெற்ற இன்பம். யா என்பது பிரபஞ்சத்தை குறிக்கும். பிரபஞ்சம் பெற்ற பிள்ளைகள் தான் இவ்வையகமான பூமியாகும். வான்பற்றி நின்ற மறைபொருள் இன்றைய இயற்பியலாளர்கள் கூறும் 108 தனிமங்களே ஆகும். தனிமங்கள் தமிழ் மொழியில் 108 அத்தலங்கள் என்று குறிப்பிடுகிறார் போகப்பெருமான். 108 அத்தலங்களில் சார்பே நம் உடம்பு என்பது அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இந்நூலில் வேறு இடத்தில் இப்பாடலில் அதன் பொருள்கள் விளக்கப்பட்டிருக்கும். அது காண்க. இவ்வாறு உன்னாடிக்குள்ளே கண்ணாடி போன்று மேற்கூறியவற்றை எல்லாம் உணர்ந்தவர் சித்தர். நாடி என்றால் நரம்புகளிலே தென்படும் துடியல்ல. நாடி என்றால் வாத பித்த சேத்மமும் அல்ல. நாடி 76,000 நாடி அல்ல. பின் நாடி என்றால் எது? தோற்றத்தில் உள்ளாடும் நாடி அதுவாகும். த சோர்சஸ் ஆஃப் எக்ஸ்டன்சஸ். தோற்றத்தை நாடி அந்நாட்டத்தால் பெறும் அறிவுணர்வே உள்நாடி ஆகும். அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, தேகம் எவ்வாறு வருது, தேகம் பெற்றிருக்கும், தேகத்தை பற்றி உண்மையை நம்ம ஒரு சிலதில் நம்ம பார்க்க போகிறோம். மீண்டும் அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.